கீழடி காலகட்டத்தை மாற்றுவது என்பது அறத்திற்கு எதிரான குற்றச்செயல். அனுமானத்தின் அடிப்படையிலான அறிக்கை இது இல்லை, அகழாய்வு அடிப்படையிலானது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் குட் பை சொல்வார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 19ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை-பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி. திமுக கூட்டணியில் அசிங்கப்பட்டு இருக்க வேண்டுமா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்றும் பேச்சு. அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும். எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே விசிகாவை இபிஎஸ் அழைப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு இப்படி சொல்லி வைப்போம் என்று சொல்லித்தந்து சொல்லுவது போல் தோன்றுகிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு இபிஎஸ் வஞ்சக வலை விரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். விஜயகாந்த் பிறந்தநாளில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. ஆளுநர் வழங்கிய விருதில் போலி திருக்குறள் இடம்பெற்றதற்கு ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை கண்டனம். குரல் அச்சிடப்பட்டதற்கும் ஆளுநருக்கும் தொடர்பு இல்லை என்று விருதுகளை ஒருங்கிணைத்த மருத்துவர் விளக்கம். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர், ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணித்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதையில் நிறுத்தம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயல்வெளியில் தீப்பற்றி எரிந்ததால் தண்டவாளத்தை புகைமூட்டம் சூழ்ந்ததாக விளக்கம். ஆடி மாத பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை. இன்று முதல் நாள்தோறும் கணபதி ஹோமம், உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சென்னை ஐஐடி வடிவமைத்த எடை குறைந்த சக்கர நாற்காலி. எளிமையாக பயன்படுத்தக்கூடிய நாற்காலி பயன்பாட்டுக்கு வந்தது. வாடகையை உயர்த்த வலியுறுத்தி மன்னார்குடியில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். கன்னியாகுமரி அருகே பொருட்காட்சியில் நைட்டியுடன் நடனமாடி இளைஞர்கள் அட்ராசிட்டி. பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு. சிவகாசி அருகே பள்ளிக்கு மது அருந்தி வந்ததை தட்டி கேட்ட ஆசிரியர் மீது மது பாட்டிலால் தாக்குதல். +2 மாணவர்கள் 2 பேர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைப்பு. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்டில் பும்ரா விளையாடுவார்கள் என்று தகவல். 1 வாரம் இடைவெளி இருப்பதால் காயத்திலிருந்து ரிஷப் பந்தும் மீண்டு வர வாய்ப்பு. கீழடி காலகட்டத்தை மாற்றுவது என்பது அறத்திற்கு எதிரான குற்றச்செயல். அனுமானத்தின் அடிப்படையிலான அறிக்கை இது இல்லை, அகழாய்வு அடிப்படையிலானது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம்.
அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் குட் பை சொல்வார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. 19ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி. திமுக கூட்டணியில் அசிங்கப்பட்டு இருக்க வேண்டுமா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்றும் பேச்சு. அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும். எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே விசிகாவை இபிஎஸ் அழைப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு இப்படி சொல்லி வைப்போம் என்று சொல்லித்தந்து சொல்லுவது போல் தோன்றுகிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு இபிஎஸ் வஞ்சக வலை விரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். விஜயகாந்த் பிறந்தநாளில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. ஆளுநர் வழங்கிய விருதில் போலி திருக்குறள் இடம்பெற்றதற்கு ப. சிதம்பரம் செல்வ பெருந்தகை கண்டனம். குறள் அச்சிடப்பட்டதற்கும் ஆளுநருக்கும் தொடர்பு இல்லை என்று விருதுகளை ஒருங்கிணைத்த மருத்துவர் விளக்கம். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர், ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதையில் நிறுத்தம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயல்வெளியில் தீப்பற்றி எரிந்ததால் தண்டவாளத்தை புகைமூட்டம் சூழ்ந்ததாக விளக்கம். ஆடி மாத பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை. இன்று முதல் நாள்தோறும் கணபதி ஹோமம், உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சென்னை ஐஐடி வடிவமைத்த எடை குறைந்த சக்கர நாற்காலி. எளிமையாக பயன்படுத்தக்கூடிய நாற்காலி பயன்பாட்டுக்கு வந்தது. வாடகையை உயர்த்த வலியுறுத்தி மன்னார்குடியில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். கன்னியாகுமரி அருகே பொருட்காட்சியில் நைட்டியுடன் நடனமாடி இளைஞர்கள் அட்ராசிட்டி. பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு. சிவகாசி அருகே பள்ளிக்கு மது அருந்தி வந்ததை தட்டி கேட்ட ஆசிரியர் மீது மது பாட்டிலால் தாக்குதல். +2 மாணவர்கள் 2 பேர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைப்பு. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்டில் பும்ரா விளையாடுவார்கள் என்று தகவல். 1 வாரம் இடைவெளி இருப்பதால் காயத்திலிருந்து ரிஷப் பந்தும் மீண்டு வர வாய்ப்பு.